வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு எஃபிஷியண்டான இன்கம் ஏர்னிங் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். யூகேவை பேஸ் பண்ணி ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரெயின்போ ப்ராஜெக்டை பயன்படுத்தி மிக பெரும் அளவில் இன்கம்மை நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இந்த கான்செப்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஜாயினிங் காஸ்ட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ஜாயினிங் காஸ்ட்டு ஜஸ்ட் $5 இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நம்மளால் என்ரோல் ஆக முடியும். இந்த ப்ராஜெக்டில் ஏராளமான அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெயின்போ அப்படிங்கிற ப்ராஜெக்டை நாம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 100% டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இன்கம், அதாவது ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இரண்டு விதமான வருமானமும் இந்த கான்செப்ட்ல இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டன்ட் விட்ராவல். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கான்செப்ட்ல நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸை இன்ஸ்டன்டா நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். அதே போல டாலர்ல இந்த கான்செப்ட் வந்து ரன் ஆகுறதுனால உலகம் முழுக்க வந்து இந்த பிசினஸ் நம்மளால கொண்டு போக முடியும். வேர்ல்டு வைட் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கான்செப்டோட ஹைலைட் என்னன்னா ஜாயினிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் $5 ஜாயின் பண்ண முடியும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா OPBNB தான் பில் பண்ணியிருக்காங்க. OPBNB எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கேஸ் ஃபீ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போகும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டட் வேலட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரஸ்ட் வேலட், சேஃபால். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் பாக்கெட்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் வேலட்டாக இருக்கு. இந்த ரெயின்போ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட அபவுட்டஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது UK பேஸ்டு ப்ராஜெக்ட். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் வந்து ஏராளமான ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போல எனபிள் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட விஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீப்புள்ஸ், அதாவது ஒரு தனி மனிதனோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொருளாதார ரீதியாக வந்து அவரோட வாழ்வாதாரம் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறத இவங்களோட மிகப்பெரிய விஷனா இருக்கு. அண்ட் அதே போல மிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல கனவுகள், ஆசைகள், தேவைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்காத சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை 100% பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட மிகப்பெரிய ஒரு மிஷனாக இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய லைஃப்லயும் இருக்கக்கூடிய கனவுகளை அவங்க பூர்த்தி பண்ற அளவுக்கு இங்கே வருமானம் இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன அதாவது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பில் பண்ணது OPBNB பில் பண்ணியிருக்காங்க. 100% டீசென்ட்ரலைஸ்டு ஏர்னிங். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம் இங்கே நமக்கு அவைலபிள் இருக்கு. குளோபல் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. குளோபல் வாய்ஸ் இந்த பிசினஸ் நம்ம கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்டே சொன்னது போல இப்போ ஜாயினிங் பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது $5 தான் இனிஷியல் ஜாயினிங் பேக்கேஜ், அதாவது தான் ஸ்டார்டர் பேக்கு. இதுல இருந்து $10 அடுத்த பேக் இருக்கு, அடுத்து $25, அடுத்தது $100, அடுத்து $200, அடுத்து $400, அடுத்து $800, ஃபைனலி அதாவது வந்து $1000 வரைக்கும் நமக்கு இங்க அப்கிரேட் பேக்கேஜஸ் இருக்கு. $5 உள்ள வந்து தான் ஒவ்வொரு பேக்கேஜஸா நம்ம அப்கிரேட் பண்ணி மூவ் ஆக முடியும். நீங்க ஆன் டைம்ல ஆல் பேக்கேஜஸுமே கூட அப்கிரேட் பண்ணா தாராளமா அப்கிரேட் பண்ணலாம். இல்ல அந்த அளவுக்கு வந்து பண்ணல அப்படின்னாலுமே ஜஸ்ட் $5 ஸ்டார்ட் அப் பண்ணாலே இங்க பெரிய அளவில் இன்கம் உங்களால பார்க்க முடியும். டைப்ஸ் ஆஃப் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர் இன்கம் இந்த கான்செப்ட்ல 60% ஸ்பான்சர் இன்கம் கொடுக்குறாங்க. லெவல் இன்கம் இருக்கு, அப்கிரேட் குளோபல் போல் இன்கம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கிளப் மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் ரெயின்போ ப்ராஜெக்ட் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுல 100% அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ 60% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கமுக்கு போகுது, 30% வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவலுக்கு லெவல் இன்கம் போகுது, அண்ட் போல் இன்கமுக்கு ஒரு 10% வந்து போல் இன்கம். இதான் அந்த பாசிவ் இன்கம் சொன்னாலே அந்த போல் இன்கம் 10% போகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு நபரை நீங்க இன்ட்ரோ பண்றீங்க, அந்த பர்சன் $5 உள்ள வராருன்னா அதுல இருந்து 60% உங்களுக்கு ரெஃபரல் இன்கமா கிடைச்சிடும். நீங்க எவ்வளவு நபர்களுக்கு வேண்டுமானாலும் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். எந்த அளவுக்கு அதிகமான நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இங்க பெரிய அளவுல இன்கம் உங்களால earn பண்ண முடியும். அதாவது ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது 60%. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இன்ட்ரோ பண்ற பர்சன் $1000 அப்கிரேட் பண்றான்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து $600 உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமாவே கிடைச்சிடும். ஸோ அப்போ இது போல ஒரு 10 பேர் 20 பேர் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்க அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த இன்கம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம். ஸோ லெவல் இன்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 30% லெவல் இன்கம் 10 லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 10 லெவலுமே வந்து 2 மேட்ரிக்ஸ்ல தான் ஐடிஸ் பிளேஸ் ஆகும். 2, 4, 8, 16, 32, 64 இந்த பேசிக்ஸ்ல தான் ஐடிஸ் பிளேஸ் ஆகும். 10 லெவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 3% வந்து பாத்தீங்கன்னா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. லெவல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம். நம்ம பாக்குறது ஒரு பெரிய இன்கம் மாதிரி தெரியல அப்படின்னாலும் ஸோ இந்த லெவல் இன்கம் பொறுத்து நீங்க டீம் பில்ட் பண்ணி கொண்டு போட்டீங்கன்னா அதோட வருமானங்கிறது ஒரு அளவில்லா ஒரு எல்லையற்ற வருமானத்தை உங்களால earn பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த
அதாவது லெவல் இன்கம் ஸ்பில் ஓவர் இதில் வந்து பாசிவ் இன்கமும் இருக்குது. அதாவது உங்கள் அப்லைன் டவுன்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதன் மூலியமாக எங்கெல்லாம் வேக்கண்ட் அதாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஐடி பிளேஸ் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸ்பில் ஓவர் பாசிவ் இன்கமும் நம்ம ப்ராஜெக்டில் இருக்குது. ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு ரீபர்த் கூட அவைலபிள் இருக்குது. இந்த ரீபர்த் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம 10th லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கும் பொழுது ஒரு ரீபர்த் ஐடி வந்து கிரியேட் ஆகும். இந்த ரீபர்த் ஐடி மூலியமாகவும் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லிமிட்டடாக இன்கம் நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான இன்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த அப்கிரேட் குளோபல் போல் இன்கம் அப்படிங்கிறது தான். இந்த அப்கிரேட் குளோபல் போல் இன்கம் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வாய்ஸ் ரெயின்போ ப்ராஜெக்ட்ல ஒரு 100 ஐடி இல்லை ஒரு 1000 ஐடி கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ஐடி வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த 1000 ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 வந்திருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த 1000 ஐடி வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மொத்தம் இந்த $1000 இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $100. இந்த $100 வந்து சிஸ்டம் எடுத்து வச்சுக்கோம். சிஸ்டம் எடுத்து வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா யாரெல்லாம் $10 ஐடியை அப்கிரேட் பண்ணியிருக்காங்களோ எக்ஸாம்பிள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இல்லை ஒரு 10 பேர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணும் சிஸ்டம் வந்து இந்த $100 எடுத்து வச்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த மொத்த ஜாயினிங் அமௌண்ட்லேருந்து அந்த $100 என்ன பண்ணும் அந்த 10 பேருக்கு $10 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடும். அப்போது $25 அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த பேக்கில். அப்போ $10 பேக்கில் யார் எவ்வளோ பேர் அப்கிரேட் ஆயிருக்காங்களோ எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு 1000 பேர் அப்கிரேட் ஆயிருக்காங்க. அதாவது $10க்கு 1000 பேர் அப்கிரேட் ஆயிருக்காங்கன்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10%. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த $1000 என்ன பண்ணும் யாரெல்லாம் $25 அப்கிரேட் ஆயிருக்காங்களோ அந்த அப்கிரேட் ஆன பர்சனுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இந்த குளோபல் போல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு பாசிவ் இன்கம் கூட சொல்லலாம். இது கண்டிஷன் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 டைரக்ட் ரெஃபரல் ஓவராலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த குளோபல் போல் இன்கம் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப எளிமையா எடுத்துக்க முடியும். அதே போல வந்து பாருங்க இந்த ப்ராஜெக்ட்ல ராயல் கிளப் மெம்பர் அப்படின்ற ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. அதாவது அட்மின் சார்ஜா அந்த கான்செப்ட்ல 10% டிடெக்ட் பண்றாங்க. அந்த அட்மின் சார்ஜஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா 5% எடுத்து யாரெல்லாம் இந்த ராயல் கிளப் மெம்பருக்கு எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 9th பேக்கேஜ் வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ராயல் கிளப் மெம்பர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த இன்கம் அப்படிங்கிறது பொருந்தும். அடுத்து வந்து டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த டெபாசிட் இந்த ப்ராஜெக்ட்குள்ள இன்புட் பண்ணக்கூடிய டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா USDல OPPNB நெட்வொர்க்ல தான் நம்ம பண்ண முடியும். விட்ராவலும் சேம் அதே ப்ராசஸ் அதே நெட்வொர்க்ல தான் விட்ரா பண்ணிக்க முடியும். 10% வந்து பாருங்க டெடெக்ட் பண்ணிப்பாங்க. லெவலுக்கு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 5th லெவல் வரைக்கும் எந்த கண்டிஷனும் கிடையாது. 6வது லெவல் வந்து 10வது லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு டைரக்ட் அதாவது 5 டைரக்ட் நீங்க கொடுக்க வேண்டியது வரும். இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் லெவலுக்கு 5 டைரக்ட் கொடுக்கணும். அதே 5 டைரக்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த குளோபல் ஆட்டோ போல் இன்கம்லயே உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது அந்த 5 டைரக்ட் ரெஃபரலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இங்க தனியா ஒரு 5 டைரக்ட் ரெஃபரல் நீங்க கொடுக்கணுங்கிற நெசசரி கிடையாது. அந்த லெவல் இன்கம்காக 5 ரெஃபரல் கொடுத்தீங்கன்னா போதுமானது. எங்கேயுமே அதே சேம் உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகி அதுக்கான பெனிஃபிட்ஸை கொடுத்துரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக அளவுல USDT earn பண்ணலாம். ஸோ பெரிய அளவுல இன்கம் earn பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ரெயின்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இணைய விருப்பப்படுறீங்க அப்படின்னா வீடியோட டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண ஒரு நபர் கூட நீங்க கால் பண்ணலாம். அண்ட் அதே போல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் பர்சனலாக நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த விதமான ஓனர்ஷிப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டர் நடக்கிறதுனால ஸோ நம்ம எளிமையாக இன்கம் earn பண்ண முடியும். யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு கான்ட்ராக்ட்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே இதை கிரியேட் பண்ணவங்களாலே அதில் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ண முடியாத ஒரு கான்செப்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி UK பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை லிங்கை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் இதில் டவுட் இருக்குது இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்தும் நீங்கள் ஐடிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.